Audio Jungle. Audio Jungle. Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அலிகேட்டருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபீட் பண்ண போகிறோம். நம்ம போய் சிக்கன் ஆட்டா ஃபீட் பண்ணுவோம். ஸோ இந்த தடவை நம்மளோட சிக்கன் தான் ஃபீட் பண்ண போகிறோம். அப்போ அதே மாதிரி நம்ம இப்போ வாங்கியிருக்க புது ஆஸ்கருக்கு நம்ம சிக்கன் தான் ஃபீட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கனு நம்ம சிக்கன் ஆட்டா ஃபீட் பண்ணிக்கிட்டே கிடப்போம். இப்போ சிக்கன் தான் ஃபீட் பண்ணுறோம். நம்ம சிக்கன் ஆட் கார்டெலாம் இல்லை. ஸோ வீட்டில் இருக்க சிக்கன் நல்ல சிக்கனாக பார்த்து எடுத்து இப்போ ஃபீட் பண்ணுறேன் நான். இதை நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்கருக்கு போனால் ஆஸ்கருக்கு ரொம்ப பசியாக இருக்குது போல். ஸோ பார்த்தா அங்கே எங்கே ஃபுட்டுக்கு அலையுது. அதுவும் உங்கள் இந்த வார டாஸ்க்கு டுடே டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கரே காணும். இந்த ஆஸ்கர் இது என்ன ஆஸ்கர் மட்டும் பார்த்து நீங்கள் சொல்லணும். ஏன்னா கடையில் ஒரு பேர் சொல்கிறாங்க, இங்கே பார்த்தா கூகுளில் ஒரு பாரி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு என்ன ஆஸ்கர் அப்படின்னு மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனோட டைப் பண்ணி அனுப்புங்க. இது பார்க்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு ஆப்ஷன் இப்போ கொடுக்குறேன். இது ஆல்பின் ஆஸ்கரா லெமன் ஆஸ்கரா பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட்டை கட் பண்ணுவோமா? இது ஒரு மாதிரி கட்டினா கட் பண்ணா நோன் மாதிரி வருது. ஓகே, இதை பார்த்தா நம்ம ஆஸ்கருக்கு ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டாப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆஸ்கர் இங்கே தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வாட்டி நம்ம ஆஸ்கரு சூப்பர் முட்டான் கீழே. ஐயோ, இது சரியாக இருக்கு. கொஞ்ச நேரம் ஆகுமே, வர மாட்டேங்குது. வருது. இல்லை, நம்ம இன்னொன்று கடி கூட போட்டு பார்க்கணும். என்னன்னு தெரியல எனக்கும். கறி திங்குமா திங்காத? போகுது, அவ்வளோதான் தின்றுச்சு. இருக்கு பார்த்துருப்பீங்க. ஆஸ்கர் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபீட் எடுக்குது. பட் இதுக்கு முன்னாடி இன்னொன்று சிக்கனும் இருக்கு, அது திங்கலை. அது வேஸ்ட்டு. நம்ம ஆஸ்கருக்கு என்ன சைஸு, இந்த சைஸாக எப்போ அவன் போடுறது அவனும் தேடிட்டு இருக்கு. நான் போட்டதுக்கு இப்போ வயிறு வீங்கிடுச்சு போல். எனக்கு தெரிஞ்சு இது போதுமா, இது போதுமா இல்லாட்டினா கொஞ்சம் மட்டும் போடலாமான்னு இருக்கு. எல்லாம் போதும் ஃப்ரெண்ட்ஸு. பாவம் ஆஸ்கருக்கு வேறுங்களுக்கு இதுவே வயிறு வீங்கிடுச்சு ரொம்ப. இப்போ பார்த்தா நம்ம அலிகேட்டருக்கு சிக்கன் கட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஃபீடிங் போடுவோம். அதுக்கு இந்த வேஸ்ட் நம்ம எடுத்துடலாம். எல்லாமே ஒரு ஸ்பீடு. பொருசியா கட் பண்ணணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கேமராமேன் கொஞ்சம் சரியில்லை, ஓவராக வாய் பேசிட்டேன். நீங்களும் ஃபீல் பண்ணாங்க. நம்ம அலிகேட்டருக்கு சிக்கன் வெட்டுவோம். இது ஆஸ்கருக்கு இப்போ ஒரு ஃபீட் எடுத்தால ஆஸ்கருக்கு வயிறு வீங்கிடுச்சு.
இப்போ அலிகேட்டருக்கு விட்டோம். ஒரு காலத்துல நானும் அலிகேட்டருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வெட்டி வெட்டி போட்டவேன். இப்போ பாருங்க, இப்போ இந்த சைஸுக்கு போட வேண்டியதா இருக்கு. இது இன்னும் பெருசாக தான் போடணும்னு நினைக்கிறேன் நான். இல்லை இது சரியானதான். ஓவரா போட்டாலும் அது ஒரு மாதிரி, அவ்வளோதான். அளவுக்குலாம் பெருசா போட்டது கிடையாது. நல்லா சதையாங்களா ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அலிகேட்டருக்கு வந்துட்டு வாஷ் மட்டும் பண்ணிடலாம். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்தி கருகருன்னு இருக்கு, ஏதோ அறுத்துருக்காங்க போல. நான் தான் இது ஒரு காய வச்சு ஒரு வாட்டி இந்த கத்தியை நான் எதுக்கோ காய வச்சேன், என்னன்னு தெரியல. நான் இப்போ அதே கத்தி வச்சு நான் அறுக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் பார்த்தேன். இப்போ கத்தி பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கேட்டாங்க, இந்த ஒரு கத்தி இருந்துச்சு, எடுத்து வச்சிட்டேன் நான் அதை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் ஆட் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்ம எல்லாம் வச்சு சிக்கன் நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே தான் எல்லாமே வச்சுருக்கோம். அவ்வளோ பெரிய பெரிய பீஸு, சின்ன சின்ன பீஸுன்ட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பீஸ் ஃபீட் பண்ணுவோமா? ஐயோ இருங்க, நல்லா ரெண்டு விரிப்போம். ஓகே போடுவோமா? ஐயோ ஐயோ இருந்துச்சு. இது இங்கே நம்ம அலிகேட்டர் வந்துருச்சு. பிடிச்சிருச்சு. பெரிய பீஸ் தான் இது. பா அவ்வளோ அடிச்சு முழுங்கிடுச்சு. இல்லை முழுங்கல, பத்தலையோ அதுக்கு. அவ்வளோதான். பெரிய பீஸ் தான். ரொம்ப நாள் கழிச்சு நான் சிக்கன் ஃபீட் பண்ணுறேன். ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரிம்ஸாக போட்டு பழகிட்டேன். அந்த சிக்கன் ஆட்டுக்கு வெறியில் என்ன செஞ்சிடுச்சு, நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, இந்த சார்க்க முருங்கனால இவ்வளோ பெருசாக குரோத் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதுதான் இந்த சார்க்க முருங்கனால இவ்வளோ பெருசாகிடுச்சு. அந்த சிக்கன் ஆட்டு இந்த சிக்கன் வெறியிலே இது. இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக சிக்கன் போடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இவ்வளோ சிக்கன் இருக்கு, போடலாம். அவ்வளோதான். இன்னைக்கு ஃபுல்லாக அதுக்கு ஃபீடிங் முடிஞ்சிச்சு. ஆஸ்கருக்குன்னு தெரில என்னன்ட்டு. இந்த வாரங்களே என்னடா திங்க முடியல போல அதுக்கு. இன்னும் கொஞ்சம் சின்னதாக வெட்டணும் போல நான். ஆனால் பாருங்க, வாயில் வச்சு கிழிச்சு விட்டு இப்போ வேணா பார்த்து நம்ம அலிகேட்டர் பார்த்தா உள்ளே முழுங்கிடுச்சு, அடிச்சு பிடிச்சி முழுங்கிடுச்சு. ஸோ நம்ம சைடில் செதில் வந்து வளர்ந்துருக்கு, இது விரிஞ்சிருக்கு நல்லா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அலிகேட்டரே நல்லா இருக்கா? நம்மளே முறைக்குது.